Tamil பழமொழி by our little ones. நாயே போயிடுச்சு, இப்பதான் கல்லுக்கு தெரியுது. அதனால தான் சொல்லுவாங்க கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும்னு. ஏன் அங்க என்ன புலம்பிட்டு இருக்க? நாய் தோட்டின்னு வந்துச்சுன்னு சொல்லி கல்லு தேடினேன், அப்ப கல்லு கிடைக்கல. நாய் போனது கட்டதான் கல்லு கிடைக்குது. அதனால தான் சொல்லுவாங்க கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும்னு. ஐயோ, அந்த பழமொழியை அதுக்கு பயன்படுத்துற? வேற எது? அதோட பொருள் நான் சொல்றேன் பாரு. நாயகன் தான் கடவுள், அதை தான் நம்ம தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம். கோவில்ல சிலையா பார்த்தா அது சிலையா தெரியும், கடவுளா பார்த்தா அது கடவுளா தெரிவாங்க. எல்லாமே நம்ம கண்ணோட்டத்துல தான் இருக்கு. இப்போ உனக்கு புரிஞ்சுச்சா? எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சுது. இனிமேலாச்சும் சரியா பயன்படுத்து. சரி, வா போலாம். பாத்தீங்களா, புது நகை புது கொடைலாம் போட்டிருக்கிறேன். அங்க பாரு, நேற்றுக்கு எப்படி இருந்தா இன்னைக்கு புது கோல்டு வாட்சி கோல்டு செயின் எப்படி ஜொலிக்கிருப்பாரு. அதான் சொல்லுவாங்க, அர்ப்பணைக்கு வாழ்வாண்டா அர்த்தராட்டில கொடை பிடிப்பான். அது கிடையாது ஒரு சரியான பழமொழி. அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை கொடுப்பானா. நம்ம எப்போ உதவின்னு சொல்லிட்டு கொடை கேட்டால் கூட எப்போ வேணாலும் கொடை கொடுப்பானா. அதான்டா அது ஒரு சரியான பழமொழி. இனிமேல் பழமொழியை புரிஞ்சு பயன்படுத்தணும். ஓ அப்படியா? இனிமேட்டு பழமொழியை பிரிஞ்சு பேசுவோம். வா போலாம். ஐயோ, நிறுத்து. ஏன் பாட்டுக்கு நான் இவ்வளோ பாட்டு படிச்சிருக்கேன். நல்லா படிச்சேன்னாச்சா நீ இப்படி பாட்டை கெடுக்கிற. இதுதான் படித்துவேன், பாட்டை கெடுத்தான், நான் எழுதிடுவேன், ஏட்டை கெடுத்தான். இவன் பார்த்து கேட்கவே இல்லை. ஐயோ, படித்தவன் நான் பாட்டை கொடுத்தான், எழுதியவன் நான் ஏட்டை கொடுத்தான் தான் கெடுத்தான்னு சொல்லி வச்சிருக்காங்க. இவங்க பாடுறதுக்கோ இந்த பழமொழிக்கோ சம்பந்தமே இல்லை. அப்படியா? இனிமேச்சும் பழமொழி ஒழுங்கா புரிஞ்சு பேசுவோம். வா போலாம்.